ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நித்திய கல்யாணியோடைய மருத்துவ நன்மைகளை பத்தி பார்க்க போறோங்க. எல்லாருடைய வீட்லயும் அழகுக்காக வளர்க்கப்படும் ஒரு அற்புதமான செடி தான் இந்த நித்திய கல்யாணி. இதுல அழகை காட்டிலும் ஆரோக்கியம் தாங்க நிறைய இருக்குது. நம்ம உடம்புல வரக்கூடிய மிக கொடுமையான நோய்களையும் அதாவது உங்களுக்கு வந்து எந்த ஒரு இது இல்லாம சூப்பரா குணமாக்கக்கூடிய ஒரு தன்மை நிறைஞ்சது நித்திய கல்யாணிங்க. உங்களுக்கு எந்த ஒரு வலியுமே இல்லாம பாரம்பரிய முறையில குணமாக்குற தன்மை இந்த நித்திய கல்யாணிக்கு இருக்குதுங்க. நித்திய கல்யாணி செடியை இதுவரை கண்டுக்காம இருந்திருப்போம். இதில் உள்ள மருத்துவ குணங்கள் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. இந்த நித்திய கல்யாணி செடியில அப்படி என்னதான் மருத்துவ நன்மைகள் இருக்குது அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பாக்குறோம். அதாவது காலநிலை மாற்றங்கள் இருந்தாலும் கூட இந்த செடியில எப்போதுமே பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும். டெய்லியும் பூக்கள் பூத்து குலுங்குற ஒரு அற்புதமான செடி அப்படின்னா இந்த நித்திய கல்யாணி செடி தாங்க. இந்த நித்திய கல்யாணி இலையில நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சு கொட்டி கிடக்குதுங்க. இதை குறிப்பு பார்க்கணும் அப்படின்னா, பெண்களுக்கு மிக கொடுமையான நோய் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா மார்பக புற்றுநோய்ங்க. இன்னைக்கு நிறைய பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா மார்பக புற்றுநோயால அவஸ்தைப்படுறாங்க. மார்பக புற்றுநோய் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மார்பகத்தில் உள்ள திசுக்கள் மாற்றம் கண்டு அந்த கட்டிகளாய் மாறி புற்றுநோய்களா உருவாகி இருக்குதுங்க. இந்த மார்பக புற்றுநோயை குணப்படுத்துற தன்மை இந்த நித்திய கல்யாணிக்கு இருக்குதுங்க. பெண்களுக்கு மிகவும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதுதான் இந்த மார்பக புற்றுநோய். இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நித்திய கல்யாணி இலைகளை ஒரு கொழுந்து இலைகளை ஒரு 15 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. இத 600 ml தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வைக்கணுங்க. 600 ml அப்படின்னா ஒரு 6 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. 15 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. 15 கிராம் அப்படின்னா ஒரு 15 இலைன்னு வச்சுக்கோங்களேன். 15 இலைய ஒரு 6 டம்ளர் தண்ணியில போட்டு கொதிக்க வைக்கணும். தண்ணி நல்லா சுண்டி வந்ததுக்கு அப்புறமா 6 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. அது நல்லா ஒரு 4 டம்ளர் தண்ணி வர்ற வரைக்கும் நல்லா சுண்டி வர வரைக்கும் நல்லா எடுத்துக்கோங்க. காலையில வெறும் வயிற்றுல இதை குடிக்கணுங்க. இதை குடிச்சிட்டு வரும்போது உங்க மார்பகத்தில் உள்ள புற்றுநோய் அந்த செல்கள் எல்லாமே அழிஞ்சு போயிருங்க. மார்பக புற்றுநோயும் சீக்கிரமா முழுமையா குணமாயிருங்க. அதே மாதிரிதான் கருப்பையில உள்ள அந்த புற்றுநோய் இருந்துச்சு அப்படின்னா கருப்பையே எடுக்க வேண்டிய நிலைமைக்கு சொல்லுவாங்க டாக்டர்ஸ். இந்த இயற்கை மருத்துவத்தை நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு நித்திய கல்யாணி கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா இதை பயன்படுத்துங்க. இந்த கருப்பைக்குமே அதே மெத்தட் தாங்க. நல்லா அந்த நித்திய கல்யாணி இலை கொழுந்து இலைகளை 15 கிராம் அளவு எடுத்து தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை நல்லா சுண்டி வந்ததுக்கு அப்புறமா நீங்க அதை குடிச்சாலே போதுங்க. காலையில வெறும் வயிற்றுல அந்த மாதிரி குடிக்கும்போது உங்களுக்கு புற்றுநோய் செல்கள் வளர்ச்சியை தடுத்து கருப்பையை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கக்கூடியது இந்த நித்திய கல்யாணி செடிங்க. அதனால கர்ப்பப்பையை அகற்றணுன்ற அவசியமே இருக்காதுங்க. பெண்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா ரத்த சோகை. இது ஆண்களுக்குமே வரும் தான். ஆனா அதிக அளவுல பெண்களை தான் பாதிக்குங்க. இந்த ரத்த சோகை நம்ம உடம்புல சிவப்பணுக்களுடைய உற்பத்தியை குறைச்சி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மற்ற உறுப்புகளுக்கு ஆக்சிஜனை கொண்டு போக முடியாம ரத்த சோகை உருவாகும். இதனால சோர்வு, மயக்கம் இந்த மாதிரி பிரச்சனை வருங்க. ரத்த சோகை பிரச்சனைகளையும் குணமாக்க இந்த நித்திய கல்யாணி இலைகளை கொதிக்க வச்சு குடிக்கலாங்க. ரத்தத்துல சிவப்பணுக்கள் அதிகமாகி உடம்போட ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நீங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாங்க. சோர்வு, மயக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. உடல் உறுப்புகளுக்குமே பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் சீராக கிடைக்க உங்களுக்கு ஆரம்பிக்கும். ஆக்சிஜன் சீராக கிடைச்சாலே உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒழுங்கற்ற மாதவிடாய், இதனால பாத்தீங்கன்னா கடுமையான வயிற்று வலி, தொடை வலி, இடுப்பு வலி இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதா இருக்கும். அதிக ரத்தப்போக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இந்த நித்திய கல்யாணி இலைகளை தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வந்தாலே போதும். மாதம் உங்களுக்கு கரெக்டா மாதவிடாய் வந்துருங்க. அதாவது ரெகுலரா வந்துடும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மூட்டு வலி. இந்த மூட்டு வலி பிரச்சனை எல்லாருக்குமே சாதாரணமா இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. இப்பெல்லாம் கடுமையான மூட்டு வலியினால கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த நித்திய கல்யாணிகளை நல்ல நிவாரணம் கொடுக்குங்க. இந்த இலைகளை அரைச்சு உங்களுக்கு எங்க வலி இருக்கோ அந்த இடத்துல நீங்க அந்த அரைச்சிருப்பீங்க இல்லையா, அதை போட்டு காட்டன் வச்சு ஒரு காட்டன் துணி வச்சு கட்டிடுங்க.
இதை நைட்டு ஃபுல்லு விட்டுருங்க. அதை கட்டிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல நித்திய கல்யாணி இலைகளை அரைச்சி அதை வந்து ஒரு 10 மாதிரி போட்டு அது கீழே விழுகாம இருக்கிறதுக்காண்டி ஒரு காட்டன் துணியை வச்சு கட்டிடுங்க நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி. அப்புறம் காலையில் எழுந்ததும் அதை வந்து கழுவிடுங்க, குளிச்சிருங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா கடுமையான மூட்டு வலி எல்லாமே சரியாக போயிருங்க. மூட்டுக்கள் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். எலும்பு தேய்மானம் உள்ளவங்களும் இதை தாராளமாக ட்ரை பண்ணலாங்க. நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். அடுத்து இப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் ஒருத்தருக்கு சர்க்கரை நோய் இருக்க தான் செய்யுது. அதனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதா இருக்குது. நித்திய கல்யாணி இலைகளை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரத்தத்துல சர்க்கரையோட அளவு வந்து கண்ட்ரோலா இருக்கும். 2 கொழுந்து நித்திய கல்யாணி இலையா எடுத்துக்கோங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா 150 ml வந்து நீங்க தண்ணியில கொதிக்கணும். 150 ml அப்படின்னா ஒரு 1.5 டம்ளர் எடுத்துக்கோங்க. இதை நல்லா கொதிக்கணுங்க. 150 ml அதாவது 1.5 டம்ளர் தண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா, அது வந்து 1 டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு அதை வந்து எடுத்துக்கோங்க, வடிகட்டி எடுத்துக்கோங்க. காலையில வெறும் வயிற்றுல குடிக்கணுங்க. சர்க்கரையோட அளவு வந்து கட்டுப்பாட்டுல இருக்குங்க. உங்களுக்கு வரக்கூடிய எந்த விதமான காய்ச்சலையும் சரி பண்ணக்கூடியது இந்த நித்திய கல்யாணிங்க. இந்த இலையையும் பூவையும் நித்திய கல்யாணி இலையையும் பூவையும் சம அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு 2 டம்ளர் தண்ணியில நல்லா கொதிக்க வைங்க. கொதிச்சு அது வந்து 2 டம்ளர் தண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா, அது வந்து 1 டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் நல்லா கொதிச்சு அது நீங்க வந்து ஆறி எடுத்து வச்சுக்கோங்க. வடிகட்டி இதை வந்து இந்த தண்ணியை 3 வேளைக்கும் குடிக்கணுங்க. இந்த மாதிரி குடிச்சிங்க அப்படின்னா எந்த விதமான வைரஸ் காய்ச்சலா இருந்தாலும் உங்களுக்கு சரியாயிருங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இளநரையும் போக்கக்கூடிய தன்மை இந்த நித்திய கல்யாணி செடிக்கு இருக்குதுங்க. இளநரையை போக்கக்கூடியது நித்திய கல்யாணி. இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நித்திய கல்யாணி இலைகளை அரைச்சி தேங்காய் எண்ணெயோடு சேர்த்து தலைமுடி வேர்க்கால்கள் படும்படி அப்ளை பண்ணணுங்க. அப்படி பண்ணிட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு தலையை வந்து நீங்க அலசிடுங்க. இதை வாரத்துல 3 முறை செய்யுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய நரைமுடி சரியாக ஆரம்பிக்குங்க. முடியுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வளரும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா முகத்துல அந்த கரும்புள்ளி கருவளையம் இந்த மாதிரி இதைகளையும் வந்து உங்களுக்கு போக்கக்கூடியது. முகமே வந்து நல்லா வசீகர தன்மையோட இருக்கணும் அப்படின்னா நித்திய கல்யாணி அந்த இலைகளை அரைச்சி அந்த சாறை எடுத்து அதை வடிகட்டி சாறு எடுத்து அந்த முகத்துல வந்து நீங்க குளிக்க போறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு நல்லா மசாஜ் மாதிரி செஞ்சு விடுங்க. முகம் ஃபுல்லும் வந்து மசாஜ் மாதிரி செஞ்சு விடுங்க. செஞ்சுட்டு அப்புறமா வந்து ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க குளிச்சிங்க அப்படின்னா உங்க முகம் நல்லா பிரகாசமா இருக்குங்க. அந்த கரும்புள்ளி கருவளையம் முகத்துல எந்த ஒரு அந்த டாட்டு கூட இல்லாம முகம் நல்லா பளபளப்பா சைனிங்கா மாறிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. நித்திய கல்யாணியில பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இது வந்து நமக்கு தெரியலை, ஏன்னா இது வந்து அழகா இருக்குது, அது மட்டும் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கோம், அப்படிதான் நம்ம பார்த்துருக்கோம். இதோடைய நன்மைகள் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கல. இதனுடைய நன்மைகள் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நீங்களும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்னுமே வந்து இதை யூஸ் பண்ணுங்க. ரொம்பவே வந்து அருமையான ஒரு செடி, நிறைய மருத்துவ குணங்கள் கொண்டது. ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.